இன்னைக்கு பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. என்னம்மா இன்னைக்கு எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. அம்மனுடைய பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களும் திருமண நாள் கொண்டாடுறவங்களும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. பனி இன்னும் நேத்து கொஞ்சம் சுமாரா தெரியுது, ஆனா 2-3 நாளா ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இனிமே குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படியும் சிவராத்திரி வர்ற வரைக்கும் இருக்கும்ன்றது பனி இருக்கும், கொஞ்சம் பரவாயில்லை. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரம் தர அனைவருக்கும் நல்ல வரணம் அமைட்டும். ஸ்வீட் என்னம்மா இன்னைக்கு எங்க ஊர்ல ஏகாம்பரநாதர் கோயில்லங்க நாளைக்கு 48வது நாள் மண்டல அபிஷேகம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் வந்து தங்கத்தேரு உள்ள சாமி பிரகாரத்துக்குள்ளே சுத்தி வருதுன்னாங்க. என்னமோ அது வந்து இப்ப இல்ல, கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பாவம் நிறைய பேர் புக் பண்ணிருப்பீங்க, பத்திரமா வந்து சேஃபா. அதாவது 25ஆம் தேதி தங்கத்தேர் சொன்னாங்க, அது இப்ப கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது டேட் பின்னாடி அறிவிக்கப்படும் சொல்றாங்க. இதை நம்பி அதாவது இந்த தங்கத்தேர் பானம் வரவங்க கொஞ்சம் உஷாராவாங்க. ஏன்னா இப்போ கண்டினியூ 3 நாள் லீவ் வருது. அதையும் சொல்லிடுறேன். கோயிலில் க்ரௌடு இருக்கும். தங்கத்தேர் இப்போதைக்கு இல்லை, இதுதான் விஷயம். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு வந்து வழக்கம் போல் எங்கள் வீட்டில் சாஃப்ட் மல்லிப்பூ. வழக்கம் போல் மல்லிப்பூ தான். ஆமாம், இன்னைக்கு வந்து உருண்டை குழம்பு வச்சுருக்கேங்க. பாருங்க, இப்படி ஊற்றணுமா? வேற எப்படி? இந்த உருண்டை குழம்பு இந்த முறை பொதுவாக நான் குழம்புலேயே போட்டு கொதிக்க வைப்பேங்க. இந்த முறை என்ன பண்ணேன், இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த தட்டிலேயே போட்டு நல்லா அதை வந்து ஒரு முறை வேக வச்சுட்டோங்க. பாருங்க இவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. புடும்போது நல்லா அழகாக புட்டுக்கிட்டு வந்துருச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேவா? அப்புறம் நேற்று உத்தரப்பிரதேசில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஏதோ ஊர் பேர் மறந்துட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தகராறு. அந்த அம்மா என்ன பண்ணான்னா, ஒய்ஃபுக்காரி அந்த அம்மா நாக்கு கடிச்சா கோவம்னு அர்த்தம். வீட்டுக்காரன் நாக்கு போய் ஓவராக கடிச்சு நாக்கே துண்டாயிடுச்சு. என்னடா விஷயம் கேட்டால், இந்த அம்மா டெய்லி முட்டை குழம்பு வச்சுருந்தாங்க. அவன் வேலைக்கு போயிட்டு வந்து, என்னம்மா முட்டை குழம்பு வைக்கிறியா டெய்லி அப்படின்னு கேட்டான். அது அப்படியே வாய் தகராறாய், கை தகராறாய், நாக்கு தகராறாய், நாக்கு கஷ்டம். அதனால் கோபத்தை குறைப்போம், முட்டை குழம்பை தவிர்ப்போம். ஜாலியாக இருந்தால் எடுத்துக்கிட்டு. ஓகேவா? பார்க்கலாம் மீண்டும்.